ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் உங்களோடு பேசுவதாக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பெரிய காரியங்கள் செய்யட்டும். ಇನ್ನೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரோமன்ஸ் 15:13 எடுத்து பார்த்தீங்கன்னா, ರೋಮ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ, ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ನಾವು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೆಗೆದು ಓದೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ, துக்கத்தில் இருக்கும்போது, ದುಃಖದಲ್ಲಿರುವಾಗ அவருடைய நம்பிக்கை ಅವರ ನಂಬಿಕೆ ஷேக் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் உண்டு. ಅಲ್ಲಕಲ್ಲೋಲವಾಗುವಂತ ಸಂದರ್ಭವಿದೆ. நான் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் உண்மை உள்ளவரா? ನಾನು ನಂಬಿಕೊಂಡಿರುವ ದೇವರು ನಿಜವುಳ್ಳವನೋ? நான் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் உண்மையில் இருக்கிறாரா? ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರುವಂತ ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ಇದ್ದಾನಾ? வேதம் சொல்லியிருக்கிற காரியங்கள் உண்மையா? ಸತ್ಯವೇದ ಹೇಳಿರುವಂತ ಕಾರ್ಯ ನಿಜವೋ? நான் ஆராதிக்கிற தேவன் சத்தியமாய் உண்டோ? ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಸತ್ಯವಾಗಿ ಉಂಟು? பல காரியங்கள், பல கொஸ்டின்கள் நம்ம உள்ளத்தில் உருவாகும். ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ರೂಪುಗೊಳ್ಳುತ್ತದೆ. சில நேரத்தில் ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் அதிகமாய் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, ದೇವರ ಮೇಲೆ ಅಧಿಕವಾಗಿ ನಂಬಿಕೆ அவர் உள்ளத்தில் பல வேற விதமான கொஸ்டின்கள் உருவாகும். ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறானா? ನಾನೇನಾದ್ರೂ ತಪ್ಪು தேவன் என்னோட கோபமா இருக்கிறாரா? ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡುತ್ತಾನಾ? தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புறதில்லையோ? ದೇವರು ನನ್ನ தேவனுடைய வழி நான் தெரியாமல் இருக்கிறேனோ? ದೇವರ ಮಾರ್ಗ ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவன் என்னை வேற ஏதாவது வழியில கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரோ? ದೇವರು ಬೇರೆ ಯಾವುದಾದರೂ ಮಾರ್ಗದಲ್ಲಿ தேவனுடைய சித்தம் செய்யாமல் என்னோட இஷ்டம் செய்து கொண்டிருக்கிறாரோ? ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡದೆ ನನ್ನ ಇಷ್ಟ. இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு மனுஷனோட உள்ளத்தில் வருகிற காரியங்கள். ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಂಬಿಕೊಂಡಿರುವ ಜನರ கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, ಕಷ್ಟದಲ್ಲಿರುವ வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான காரியங்கள் அவர் உள்ளத்தில் வர வாய்ப்புகள் உண்டு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನಾರ್ಥಕವಾಗಿ ಉಳಿದಿರುತ್ತದೆ. அதனால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஹல்லேலூயா. பவுல் மூலமாய் பேசியிருக்கிற காரியங்கள், ಪೌಲನ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯ வாசிங்க. ಓದ್ರಿ. May the God of hope fill you with all joy and peace in believing. ನಿರೀಕ್ಷೆಯ ಮೂಲಕನಾದ ದೇವರ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗಿರುವಾಗ ಸಂತೋಷವನ್ನು, ಮನಃಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದಯಪಾಲಿಸಿ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரட்டும் நம்பிக்கையில். ದೇವರು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷன் ஆசைப்படுகிறது அதே தான். ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆಸೆ ಪಡುವುದು. இந்த உலகத்தில் போக போக ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ உண்மையான சந்தோஷம் கம்மியாய் கொண்டிருக்கிறது. ನಿಜವಾದ ಸಂತೋಷವು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಾ ಇದೆ. எத்தனை பேருக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಇದೆ? அது உண்மையான சந்தோஷம் என்று சொன்னா அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஒரு பொருள் வாங்கிய உடனே கிடைக்கிற சந்தோஷமா? ಒಂದು ವಸ್ತು ತೆಗೆದುಕೊಂಡ ಕೂಡಲೇ ಸಿಕ್ಕುವ ಸಂತೋಷವೋ? அத தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தில் கிடைக்கிற சந்தோஷமா? ದೇವರ ಕೈಯಿಂದ ಸಿಕ್ಕುವಂತ ಸಂತೋಷ? அத டிவில பாக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமா? ಟಿವಿಯ ಚಾನೆಲ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇರುವಂತ ಸಂತೋಷ? ஒரு மனுஷரோட பேசும்போது கிடைக்கிற சந்தோஷமா? ಮನುಷ್ಯನಿಂದ ಮಾತನಾಡುವಾಗ ಸಿಕ್ಕುವಂತ ಸಂತೋಷವೋ? இது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறித்து பேசவில்லை. ಈ ರೀತಿ ಸಂತೋಷದ ಕುರಿತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. தாவீது தினம் தினம் ஜெபித்து போது, ஆராதித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு கிடைத்த சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். ದಾವೀದನು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಇರುವಾಗ ಸಿಕ್ಕುವಂತ ಆ ಸಂತೋಷದ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதுதான் சொல்லியிருக்கிறது. ಅಲ್ಲಿ May the God of hope
ನಿರೀಕ್ಷೆಯ ಮೂಲಕನಾದ ದೇವರ ನಂಬಿಕೊಂಡು fill you with joy and peace. ಸಂತೋಷವನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದಯಪಾಲಿಸಿ. நீ நம்பிக்கொண்டிருக்கிற தேவன், ನಂಬಿಕೊಂಡಿರುವಂತ ದೇವರು உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை தரட்டும். ನಿನಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿ. ஹalleluya, 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 ஹalleluya. சோ நம்மளுடைய சந்தோஷம் நம்ம எது மேல வைத்திருக்கிறோம்? ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಯಾವುದರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದೆ? தேவன மேல வைத்திருக்கிறோனா? ದೇವರ ಮೇಲೆ அத இந்த உலகத்தில் நம்மளால் நடக்காத காரியங்களை மேல வைத்திருக்கிறோனா? ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯದ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೀವಾ? ஹalleluya, ஹalleluya. நடக்காத காரியங்கள் எப்படி சொல்லணும் தெரியுமா? ನಡೆಯದ ಕಾರ್ಯ ಹೇಗೆಂದ್ರೆ, ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ நான் பக்கத்துல ஒரு ಪ್ಲಾಟ್ வாங்கணும். ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ಲಾಟ್ ತಗೋಬೇಕು. ದಿನ ಜೆபிக்கிறேன், ದಿನನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ஜெபித்து அது கூட சந்தோஷப்படுகிறேன். ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅದರೊಂದಿಗೆ தேவன் கொடுப்பார், தேவன் கொடுப்பார், ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது ஒரு நம்பிக்கை, ಅದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. பட் அது மேல சந்தோஷத்தை இட முடியாது. ಅದರ ಮೇಲೆ ಸಂತೋಷವನ್ನು ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீ அது மேல சந்தோஷத்தை இட்டா, ಅದರ ಮೇಲೆ ಸಂತೋಷವನ್ನು ಇಟ್ರೆ ஒரு நாள் நீ துக்கமாய், ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ದಿನ ನೀನು ದುಃಖವಾಗಿ சோர்ந்து போவீங்க, ನೀನು ಸೋತು ಹೋಗ್ತಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. தாவீதினிடத்து ஒரு காரியமும் இல்ல. ದಾವೀದನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯವೂ ಇಲ್ಲ. அவன் தள்ளப்பட்டு ಅವನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದ. அவனை ராஜாவாகி அபிஷேகம் செய்தப்புறம் கூட ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ அவனுக்கு ராஜ கத்தி கிடைக்கல. ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ವಿಶೇಷ அவன் ஒரு நாள் கூட நினைக்கல, ಒಂದು ದಿನವೂ ನೆನೆಸಿಲ್ಲ, எப்படிப்பட்ட ராஜா நான், ಯಾವ ತರದ ராஜகத்தி இல்ல, ಯಾವುದೇ ಗತಿ ಇಲ್ಲ, எந்த இடத்திலுடைய ராஜா நான், ಯಾವ ತರದ ರಾಜನು, எந்த இடத்தில் ராஜா நான், ಯಾವ ಸ್ಥಳದ ರಾಜ ನಾನು, அந்த இடத்திலுடைய அந்த ಜನಗಳೇ என்ன ராஜாவை ஒப்புக்கொள்ளல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರಾಜನೆಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಂಡ. அவருக்கு தெரியவே தெரியாது ಅವರಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ நான் ராஜா என்று. ನಾನು ರಾಜನೆಂಬುದಾಗಿ. அப்ப எப்படிப்பட்ட ராஜா நான்? ಯಾವ ತರದ ರಾಜನು? ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ராஜா ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ರಾಜನಾಗಿ ಒಂದು ಅಭಿಷೇಕ. நீ முதல் ராஜா, ಇವತ್ತಿನಿಂದ இஸ்ரேலுக்கு ராஜா, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ರಾಜ. சாமுவேலை வைத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். ಸಾಮುವೇಲனை ಇಟ್ಟು ಅಭಿಷೇಕಿಸಿದನು. ஹalleluya, ஹalleluya. அவ ஒரு நாளும் ಅವರು ಒಂದು ದಿನವೂ நான் ராஜாவாக போறேன், ನಾನು ராஜாக போறேன், ನಾನು ರಾಜನಾಗ್ತೀನಿ அந்த பெருமையில் வாழவே இல்லை. பெருமைಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿಲ್ಲ. அந்த மேல அவன் சந்தோஷத்தை வைக்கல. ಅದರ ಮೇಲೆ ಸಂತೋಷವನ್ನು ಇಟ್ಟಿಲ್ಲ. அவன் மொத்த அந்த அந்த பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು அபிஷேகம் செய்த நாள் முதல் ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ದಿನದಿಂದ ராஜ்யத்தில் உட்கார்ந்த நாள் வரைக்கும் ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವ ತನಕ அவன் ஒரு நாளும் அது ஆசைப்பட்டதும் கிடையாது, ஆசைப்பட்டதும் இல்ல. அது மேலே அவனுடைய சந்தோஷத்தையும் வைத்தது கிடையாது. ಅದರ ಮೇಲೆ ಅವನ ಸಂತೋಷವನ್ನು ಇಟ್ಟಿಲ್ಲ. அவனுடைய சந்தோஷம் இருந்தது தேவனை ஆராதிக்கிறேன். ಅವನ ಸಂತೋಷ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ದೀರಿ? ஹalleluya. ஹalleluya. பிள்ளைகளை விட்டுங்க, அவன் அழுதுட்டே இருப்பாரு. அவனನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ರಿ ಅವನು ಅಳುತ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. என்ன பாருங்க, ನನ್ನ ನೋಡ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹalleluya. அப்ப ராஜாவோட சந்தோஷம், தாவீதோட சந்தோஷம் எது மேல இருந்தது? தாவீதிನ ಸಂತೋಷ ಯಾವುದರ ಮೇಲೆ ಇತ್ತು? தேவனை ஆராதிக்கிற மேல இருந்தது. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದರ ಮೇಲೆ. அவனுக்கு மொத்த இஸ்ரேலே கொடுக்க போகிறார். ಅವನಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஒரு நாள் கூட அவன் நினைக்கல, ಒಂದು ದಿನ ಅವನು ನೆನೆಸಿಲ್ಲ, நான் ராஜா அனுப்புறோம், நான் ರಾಜನನ್ನು ಕಳಿಸ್ತೇನೆ, அது செய்வேன், ಅದು ಮಾಡುತ್ತೇನೆ, இது செய்வேன், ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, இந்த மாதிரி இருப்பேன், ಈ ರೀತಿ இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன், இந்த மாதிரி ஆளுகை செய்வேன். ಈ ರೀತಿ ಆಳುಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அவன் ஒரு நாளும் நினைக்கல, ಒಂದು ದಿನವೂ ನೆನೆಸಿಲ್ಲ. ஹalleluya. அவன் ராஜா இருந்த போது, ರಾಜನಾಗಿದ್ದಾಗಲೂ, ஆடு மேய்ப்பரா இருந்த போது, ಕುರುಬನಾಗಿ அவனுக்கு ஒரே ஒரு டைட்டில் இருந்தது. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಇತ್ತು, அது ஆராதனை வீரனாக. ಆರಾಧನೆ ನಾಯಕನ. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த போது அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். ಮೇಯಿಸ್ತಿರುವಾಗಲೂ ಅವನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದ. ராஜா ஆன பிறகு கூட ஆராதித்து கொண்டிருந்தான். ರಾಜನಾದ ಮೇಲೆ ಕೂಡ ಅವನು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ. ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் முன்னே நடனம் மாடி ஆராதித்தான். ಆರಾಧನೆ
ರಾಜನ ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿರುವಾಗಲೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಟನೆ ಮಾಡಿ ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದ. ராஜா ஆனப்புறம் ஆண்டவர் முன்னாடி நடனம் ஆடி ஆராதித்து கொண்டிருந்தார். ರಾಜನಾದ ನಂತರ ಕೂಡ ದೇವರ சோ அவருடைய சந்தோஷம் எதில் இருந்தது? ಅವರ ಸಂತೋಷ ಯಾವುದರಲ್ಲಿ ಇತ್ತು? ஒரு ஆள் சும்மா நடனம் ஆட முடியாது. ಒಬ್ಬನು ಸುಮ್ಮನೆ ನಾಟ್ಯ ಮಾಡಿ கோபத்தில் இருக்கிற மனுஷன் ஆட முடியாது, டான்ஸ் பண்ண முடியாது. ಕೋಪದಲ್ಲಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ನಾಟ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ದುಃಖದಲ್ಲಿ இருக்கிற ಮನುಷ್ಯನ டான்ஸ் ஆட முடியாது. ದುಃಖದಲ್ಲಿರುವಂತ ಮನುಷ್ಯನು ನಾಟ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. டென்ஷன்ல இருக்கிற மனுஷன், ಚಿಂತೆಯಲ್ಲಿರುವಂತ ಮನುಷ್ಯನು ಅವರು டான்ஸ் செய்ய முடியாது. ಅವರಿಗೆ ನಾಟ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾರು ಸಂತೋಷமா இருக்கிறாரோ ಅವರು ಮಾತ್ರமே டான்ஸ் செய்ய முடியும். ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿ அவ எல்லா ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ஆண்டவரை பார்த்து ஆராதித்து சந்தோஷமா இருந்தார். எல்லா ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அதனால வேதம் சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு நிரட்சை கொடுக்கிற தேவன் ನಿಮಗೆ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುವ உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை தந்து உன்னை நம்ப வைப்பார். ನಿನಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ನಂಬಲಿಕ್ಕೆ ಇಡುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க யாரை பார்க்க வேண்டும்? ನೀವು ಯಾರನ್ನು ನೋಡಬೇಕು? கஷ்டத்தை பார்க்க வேண்டுமா? ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಬೇಕಾ? உன் தேவையை பார்க்க வேண்டுமா? ಅಗತ್ಯ ನೋಡಬೇಕಾ? உன் பிரச்சனை பார்க்க வேண்டுமா? ಸಮಸ್ಯೆ ನೋಡಬೇಕಾ? அத எல்லாம் தீர்க்க முடிய அந்த தேவனை பார்க்க வேண்டுமா? ಎಲ್ಲವನ್ನು ತೀರಿಸುವಂತ ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕಾ? ஹalleluya 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 ஹalleluya. ரோமன்ஸ் 12:12 சொல்லுகிறது, ರೋಮ 12 rejoice in the Lord always. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ. எப்பவும் சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது. ಸಂತೋಷವಾಗಿರಿ. அது எதுக்கு சொல்லி இருக்கிறா? ಯಾಕೆ ಹೇಳುತ್ತಾನಂದ್ರೆ, என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை திருட ஒருத்தர் வந்திருக்கிறா. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂತೋಷವನ್ನ என்னை ஆராதிக்கிறவங்களுடைய சந்தோஷ திருட ஒருத்தர் இருக்கிறா. ನನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತವರ ಸಂತೋಷವನ್ನ ಕದಿಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. என்னை தினம் தினம் நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை திருடுகிற ஒருத்தர் இருக்கிறா என்று தேவனுக்கு நல்லா தெரியும். ನನ್ನನ್ನು ನಂಬಿರುವಂತ ಮಕ್ಕಳ ಸಂತೋಷವನ್ನು ಹಾಳು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அதனால ஆண்டவர் சொல்லி இருக்கிறா, நீ அவனை பார்க்காத, ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಡ, அவன் திருடக்காரன், ಅವನು ಕದಿಯುವಾತನು, நான் பாதுகாக்கிறேன். ನಾನು ಭದ್ರತೆ ಪಡಿಸುವ. அவன் திருட பார்க்கும்போது ಕದಿಲಿಕ್ಕೆ நீ என் மேலே கவனத்தை வை, ನನ್ನ ಮೇಲೆ நான் உன் சந்தோஷத்தை மேலே கவனத்தை வைப்பேன். ಸಂತೋಷವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು. ஹalleluya ஹalleluya. அவன் திருட பாப்பாரு, ಕದಿಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. நீ என்ன பாரப்போ, ನೀನು ನನ್ನನ್ನು ನೋಡು, நான் உனக்கு பாதுகாப்பு தந்து ಭದ್ರತೆಯನ್ನು உன் சந்தோஷத்தை திருடாமல் நான் பாதுகாப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ಹಾಳು ಮಾಡದಂತೆ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதனால நீ என்னை பாரு, ಆದ್ದರಿಂದ ನೀನು என்னை பார்த்து நீ சந்தோஷமா இரு. ನೋಡಿ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமா இரு. ಎಷ್ಟು ಉಪದ್ರವ ಬಂದರೂ ನಿನಗೆ ಸಂತೋಷವಾಗಿರು. இந்த சாத்தான் சும்மா இருக்கவே முடியாது. ಸೈತಾನನು ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ. நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ஏய் உன்னால அடங்கவே முடியாதா, நீ அடங்கவே முடியாதா. ಸುಮ್ಮನೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವಾ? சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவல்ல, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೇಳ್ತೀವಲ್ಲ, அதே போல ಅದನ್ನ காட்டிலும் கேவலம் தான் சாத்தானு. ಅದಕ್ಕಿಂತ ಕೇವಲವಾದನೆ அவனால சும்மா அடங்கி இருக்கவே முடியாது. ಸುಮ್ಮನೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம வெளி வரும்போது தான் ಒಂದು ಸಮಸ್ಯೆ அடுத்த பிரச்சனை வருகிறது. ನಂತರದ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. லைஃப் லாங் வருஷம் ಜೀವಿತದಿಂದ ಜೀವಿತಕ್ಕೆ ஒரு பிரச்சனைகள் சால்வ் பண்ணி தான் நம்ம இருப்போம். ಒಂದೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஒரு வயசான அப்புறம் தான் தெரியும், ವಯಸ್ಸಾದ ನಂತರ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ நம்ம லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டோம், ನಾವು ಲೈಫೇ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿದೀವಿ. ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணலே லைஃப் போச்சு. ಒಂದೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬಗೆಹರಿಸುವುದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಲೈಫ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. நம்ம லைஃப் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ಲೈಫ್ ಅನ್ನು ನಾವು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ ನಾವು ಎಲ್ಲಿ ನಾವು ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಎಲ್ಲಿ ನಾವು ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருக்கிறோனோ, ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಕೂಡಿಟ್ಟಿದ್ದೀವಾ, பிள்ளைங்களோட குடும்பத்தோட வெளி போய் சுத்தி இருக்கிறானோ, ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನಾವು ಸುತ್ತಿದ್ದೀವಾ, பிள்ளைகளோட ஏதாவது ஒரு நல்ல இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறானோ, ಒಳ್ಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಸಮಯ ಕಳೆದಿದ್ದೀವಾ, நம்மள எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறோம், ನಾವು ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ, நம்மளெடுத்து நினைக்கிறதுக்காக எவ்வளவு மூமெண்ட்ஸ் இருக்குது, ನಮಗೆ ನೆನೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟು ಒಂದು ನೆನಪುಗಳಿವೆ, எத்தனை மூமெண்ட் இருக்குது, ಎಷ್ಟು ನೆನಪುಗಳು
ವಾಯ್ಪುಗಳಿದೆ. ஹalleluya. ஹalleluya. பட் கஷ்டத்தை குறித்து நினைக்க ಕಷ್ಟದ ಕುರಿತು ಯೋಚಿಸಲಿಕ್ಕೆ பல நேரங்கள் ಅನೇಕ ಸಮಕಾರ್ಯ அநேக கஷ்டங்கள் நம்ம லைஃப்ல வந்திருக்கு. ಕಷ್ಟಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஹalleluya. 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 அப்போ ஆண்டவர் சொல்லிருக்கிறா, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நீ எப்பவுமே சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ நீ ಸಂತೋಷವಾಗಿರು. எப்பவுமே சந்தோஷமா இரு. ಯಾವಾಗಲೂ அந்த ಸಂತೋಷವಾಗಿರು. சந்தோஷத்துக்கு வல்லமை உண்டு. ಸಂತೋಷಕ್ಕೆ ಬಲ ಉಂಟು. நம்மளோட துக்கத்தை மாறதுக்காக. ದುಃಖವು ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. ஹalleluya. 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 சிலவருடைய துக்கம் ಕೆಲವರ ದುಃಖ அவ்வளோ எவ்வளவு டீப்பா இருக்கு தெரியுமா? ಎಷ್ಟು ಆಳವಾಗಿದೆ ಅಂದ್ರೆ அந்த அந்த துக்கத்துல சாப்பிட கூட இறங்காது. ದುಃಖದಲ್ಲಿ ಊಟ ಕೂಡ ಇಳಿಯಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த துக்கத்துல ಆ ದುಃಖದಲ್ಲಿ எத்தனை விதமான வியாதிகள் வரும். ಎಷ್ಟು ವಿಧವಾದ ರೋಗಗಳು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ಬಿಪಿ, டயபெட்டிக்ஸ், ಶುಗರ್ ಕಾಯಿಲೆ. ஹalleluya. ஹalleluya. அல்லது சைக்காலஜிக்கல் எத்தனை வியாதிகள் வரும். ಮಾನಸಿಕವಾದ ಎಷ್ಟೋ ಅನಾರೋಗ್ಯ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் எப்படி வருகிறது? ಇದು ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ எப்படி வருகிறது? ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? நம்ம அனுபவிக்கிற துக்கத்து மூலமாய். ನಾವು ಅನುಭವಿಸುವಂತ ದುಃಖದ ಮೂಲಕವಾಗಿ. அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ டாக்டர் என்ன சொல்லுவாரு? ಡಾಕ್ಟರ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நீ சந்தோஷமா இரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. நீ சந்தோஷமா இரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. டென்ஷன் எல்லாம் எடுக்காத. ಚಿಂತೆಗೊಳಗಾಗಬೇಡ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. இது டாக்டரே சொல்லி கொடுக்கிற காரியம். ವೈದ್ಯರು ಹೇಳಿ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ. இன்னொரு புதிய தெரப்பி வந்திருக்கிறது. ಹೊಸ ಒಂದು ಥೆರಪಿ ಬಂದಿದೆ. லாஃபிங் தெரப்பி. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ನಗುವಂತ ಒಂದು ಥೆರಪಿ. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? லாஃபிங் தெரப்பி. ನಗುವಂತ ಥೆರಪಿ. சிரி வராமல இருந்தாரு, ನಗು ಬರದಿದ್ದರು நீ சிரிச்சிட்டே இரு. ನಗುತ್ತಾನೆ ಇರು. ஏன்னா அந்த கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ நம்மள உள்ளத்துல ஒரு பெரிய ஹீலிங் செய்து கொண்டிருப்பார். ಅನೇಕ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ತರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இது பல வருஷம் முன்பே ಇದು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ஆவியானவர் பவுலோட சொல்லி பேசி நமக்காக வைத்திருக்கிறது வசனத்துல. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪೌಲನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಕಾರ್ಯ ಇದಾಗಿದೆ. நீ சந்தோஷமாயிரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. ஹalleluya. ஹalleluya. சில வருஷம் முன்னாடி தான் நம்ம இந்த லாஃபிங் தெரப்பி குறித்து கேட்டிருக்கிறோம். ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ಈ ನಗುವಂತ ಒಂದು ಥೆರಪಿಯ ಕುರಿತು ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. பல வருஷங்கள் 2000 வருஷங்கள் முன்பே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಆ ಕಾರ್ಯವು நீ சந்தோஷமாயிரு. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ நீ சந்தோஷமாயிரு. நீ நீ சந்தோஷமா இருக்கும்போது தான் உன்னை ஒரு வியாதி அணுக முடியாது. ಸಂತೋಷದಿಂದ ಇರುವಾಗ ಮಾತ್ರ ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ರೋಗವೂ ಇರಲ್ಲ. ಆ வார்த்தையை விட்டு ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು நம்ம சாத்தானுக்கு தினம் தினம் நம்மளுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து ಸೈತಾನನಿಗೆ ದಿನನಿತ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟು நம்மளுடைய சரீரத்தில் அவன் டாக்ஸிக் செய்திருக்கிறார். ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಅವನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದ್ದಾನೆ. அந்த டாக்ஸின் தான் ಆ ಟಾಕ್ಸಿನೇ ಡಯಾಬಿಟಿಸ್, ಸಕ್ಕರೆ ಕಾಯಿಲೆ, ಬಿಪಿ, ಉದ್ವೇಗದ ಕಾಯಿಲೆಗಳು. ஹalleluya. ஹalleluya. ಇದೆಲ್ಲವೂ சாத்தான் விட்டிருக்கிற அந்த டாக்ஸிக். ಇದೆಲ್ಲ ನಾವು ಸೈತಾನ್ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒತ್ತಡ. எத்தனை பேர் வேக்சின் எடுத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು வேக்சின் எடுத்துக்கிறீங்க? ஹalleluya. உங்களுக்கு இந்த ஹிருதய நோவு வருதா? ಹೃದಯದ ಒಂದು ನೋವು ಬರ್ತಾ ಇದೆಯಾ? ஒரு கை வேதனை வருதா? ಒಂದು ಕೈ ನೋವು ಬರ್ತಿದೆಯಾ? ஹalleluya. ஹalleluya. தலைவலி வருதா? சில நேரத்துல அப்படி கும்முன்னு வருதா? ஹalleluya. ஹalleluya. போய் பாருங்க, ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. ಇಂಡಿಯನ್ ಸೈಂಟಿಸ್ಟ್, ಈ ಭಾರತದ ವಿಜ್ಞಾನಿಯು ಅವರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇದು ಕೋವ್ಯಾಕ್ಸಿನ್ ಕುರಿತು ಅವರು எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி எஃபெக்ட்கள் இருக்கும். ಈ ರೀತಿ ಒಂದು ಎಫೆಕ್ಟ್ಗಳು ಜನರಲ್ಲಿ ಇದೆல்லாம் ಡೆತ್ ಥ್ರೆಟನಿಂಗ್ ಎಫೆಕ್ಟ್ಗಳು. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಮರಣವನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಅಡಕವಾಗಿದೆ. ஹalleluya. தெரியுமா உங்களுக்கு? ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல சர்ச் ಮಾಡಿ ನೋಡಿ. கோவேக்சினால் லட்சக்கணக்கான ஜனங்கள் சத்து போயிருக்கிறது. கோவேக்சின் ಇಂದ ಅನೇಕ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. இப்போ இது கூட சொல்லுகிறாரு. ಈ ಕಾರ್ಯ ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಅಪ್ಪು ಅವರು ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಮೂಲಕ ಆಗಿರುತ್ತದೆ. ಆ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಮೂಲಕವಾಗಿ ಆಯ್ತೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹalleluya. ಹalleluya. ವ್ಯಾಕ್ಸಿನ್ 1, ವ್ಯಾಕ್ಸಿನ್ 1, ವ್ಯಾಕ್ಸಿನ್ 2, ವ್ಯಾಕ್ಸಿನ್ 2, ಆದ್ಮೇಲೆ ಬೂಸ್ಟರ್ ಬೂಸ್ಟರ್ ಎಲ್ಲ
ಎಲ್ಲವನ್ನು ஆக்கி ಎಲ್ಲವನ್ನು ಏರಿಸಿ இப்போ உன் உள்ளத்திலே பூஸ்ட் ஆயிக்கொண்டிருக்கிறது அந்த அந்த விஷம். ಆ ಒಂದು ವಿಷಾಂಶವು ಹೃದಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? அதனால நான் சொன்னேன், ಆದ್ರಿಂದ நான் எந்த நடந்தாலும் நான் வேக்சின் எடுக்க மாட்டேன். ಏನೇ ನಡೆದ್ರು ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது எடுக்காத. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ತೆಗಿಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. நீ எடுக்காத, ತೆಕ್ಕೊಳ್ಬೇಡ, இது எடுக்காத, ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ. இதெல்லாம் ಇದೆಲ್ಲವೂ ஒரு ஐடென்டிட்டியா இருக்கும். ಇದೆಲ್ಲ ಒಂದು ಗುರುತು ಚೀಟಿ ಆಗಿದೆ. கேட்டிருக்கிறீங்களா 666 குறித்து? ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ 666 ಕುರಿತು ಕೇಳಿದ್ದೀರಾ? உங்க உள்ளத்துல சிப் போடப்படும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಚಿಪ್ ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. அது வேக்சின் ஒரு சிப். ವ್ಯಾಕ್ಸಿನ್ ಒಂದು ಚಿಪ್. அது எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? போட்ட எல்லாருடைய டேட்டா அந்த அதிகாரிகள் எடுத்து இருக்கிறது. ಹಾಕಿದವರ ಎಲ್ಲಾ ಒಂದು ಡೇಟಾಗಳು ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ கிடைச்சிருக்கல்ல எல்லாருக்கும்? ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಕ್ಕಿದೆ ಅಲ್ಲ? அப்ப அந்த டேட்டா ಆ ಡೇಟಾ எல்லாமே இருக்குது. ಅದು ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. அது உங்களுக்கு எவ்வளவு blood இருக்குது, ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬ್ಲಡ್ ಇದೆ, உங்களுக்கு வந்துச்சா இல்லையா, ನಿಮಗೆ ಅದು ಬಂತಾ ಇಲ್ವಾ, அது என்ன கோவிட் வந்தா இல்லையா, ಕೋವಿಡ್ ಬಂದಿದೆಯಾ ಇಲ್ವಾ, எல்லா ரெக்கார்ட் அதில் இருக்கு. ಎಲ್ಲಾ ರೆಕಾರ್ಡ್ಗಳು ಅದರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. இந்த மாதிரி ஒரு ಕ್ರೂರமான ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ಈ ರೀತಿ ಒಂದು ಕ್ರೂರವಾದ ಕಾಲದ ಕಟ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. இந்த நேரத்தில் நம்மளை யார் சந்தோஷப்படுத்த முடியும்? ಈ ಸಮಯದಲ್ಲಿ யார் நம்மளுக்கு சமாதானத்தை தர முடியும்? ಯಾರು ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹalleluya. ஹalleluya. ಹಿಂದೂ ಆಗಿರುವ நாட்கள்ல, ಹಿಂದೂ ಆಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, பைபிள் காலேஜ் படிச்சு கொண்டிருக்கிற சமயத்துல ಸತ್ಯವೇದ ಕಲಿತಾ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அதுல ரிலிஜியன் குறித்து ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. ಧರ್ಮದ ಕುರಿತು ಒಂದು ಅಧ್ಯಾಯವಿದೆ. அது சின்ன போர்ஷன் இருந்தது. ಚಿಕ್ಕ ಅಧ್ಯಾಯವಾಗಿದ್ದರು. நான் அதிகமாய் படிக்க பார்த்தேன். ಅಧಿಕವಾಗಿ ಓದಲಿಕ್ಕೆ ನೋಡಿದೆ. இன்டர்நெட்ல இருக்கிற புக்ஸ்களை படிக்க பார்த்தேன். ಇಂಟರ್ನೆಟ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದಿ, யூடியூப்ல பல ಪ್ರೊಫೆಸರ್ಗಳು ಸ್ಕಾಲರ್ಸ್ಗಳು பேசி இருக்கிற அந்த காரியத்தை குறித்து படிக்க பார்த்தேன். ಯೂಟ್ಯೂಬ್ಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರೊಫೆಸರ್ಗಳು ಅಥವಾ ಸ್ಕಾಲರ್ಗಳು ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಲಿಕ್ಕೆ ನೋಡಿದೆ. அப்போ ಆಗ ஒரு மனுஷனை குறித்து ஒரு காரியம் வந்தது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ಒಂದು ಕಾರ್ಯ ಬಂತು. இப்ப நம்ம லார்ட் புத்தா என்று சொல்லுவோம். ಲಾರ್ಡ್ ಬುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் எப்படி வீடை விட்டு, ಅವರು ಹೇಗೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, அவர் ஞானத்துக்காக, ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ, ಮೋಕ್ಷಕ್ಕಾಗಿ, ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಅಥವಾ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ, ಮೋಕ್ಷಕ್ಕಾಗಿ ಹೇಗೆ ಹುಡುಕಾಡಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. எல்லா குடும்பத்தை விட்டு, ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು அதை தேட போயிருக்கிறது. ಅದನ್ನು ಹುಡುಕ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರು. அப்ப நினைச்சு பாருங்க, ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ அந்த மோக்ஷ், ಅದು ಮೋಕ್ಷ, ஒரு ஃப்ரீடம், ಒಂದು 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 ಫ್ರೀಡಮ್, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ಅದು ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. நம்மளுடைய சந்தோஷம், ನಮ್ಮ ಸಂತೋಷ, நமக்கு சமாதானம், ನಮಗೆ ಸಮಾಧಾನ, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. ஹalleluya. 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 சமாதானம் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ಸಂತೋಷವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒரு பிரச்சனை போயிச்சுனா, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಹೋದ್ರೆ அடுத்த பிரச்சனை கொடுத்து நம்ம நினைப்போம். ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆ ಕುರಿತು ನೋಡ್ತೀವಿ. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ಇದೇ ನಮ್ಮ ಜೀವಿತ. ஹalleluya. 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 எத்தனை பேர் சொல்ல முடியும், ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, எனக்கு பிரச்சனை இல்ல, ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, எனக்கு ஆசை இல்ல, ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ, எனக்கு கஷ்டமே இல்ல, ನನಗೆ ಕಷ್ಟ ಇಲ್ಲ, எனக்கு டென்ஷனே இல்ல? ನನಗೆ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ. இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? ಇಲ್ಲಿರುವ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ இது எல்லாம் எனக்கு இல்ல என்று சொல்ல முடியுமா? ಇದೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? ஹalleluya. ஹalleluya. யாரும் சொல்ல முடியாது. ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? ಆ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನಂದ್ರೆ, cast all your burdens on me. ನಿನ್ನ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த வேளையில, இந்த நேரத்தில நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ, உனக்கு இருக்கிற எல்லா டென்ஷன்களையும், ನಿನಗಿರುವಂತ எல்லா பிரச்சனைகளையும் இந்த நேரத்திலே, ಈ நிமிஷத்திலே ஆண்டவர் மேலே வைத்து, ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು நீங்க கை உயர்த்த வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ಕೈ ಇಟ್ಟು ಕೈ ಎತ್ತಬೇಕು. எனக்கு ஒரு டென்ஷனும் இல்ல, ಎಲ್ಲ ಚಿಂತಾಭಾರ ಮುಗಿಯಿತು, நான் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். ಎಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya புக் ஆஃப் ஜேம்ஸ் 1:2 ஒரு காரியத்தை சொல்லிருக்குது. ಯಾಕೋಬ 1:2 அது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟ. ஹalleluya. Hallelujah. ஆனாலும் நம்ம கவனமாய் அதை புரிந்து கொள்ள பார்த்தா ನಾವು ಗಮನದಿಂದ ಅದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸಿದ್ರೆ நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಅದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. வாசிங்க. ಓದಿರಿ. ದೇವರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ದಾಸನಾಗಿರುವ ಜೇಮ್ಸ್ 1:2. ಹalleluya. ನನ್ನ ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಆಗುವ ಪರಿಶೋಧನೆಯು ತಾಳ್ಮೆಯನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತದೆಂದು ತಿಳಿದು ನೀವು ನಾನಾ ವಿಧವಾದ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಾಗ ಅದನ್ನು ಕೇವಲ ಆನಂದವೆಂದು ಎಣಿಸಿರಿ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. கஷ்டம் வரும்போது எப்படி நம்ம ಕಷ್ಟ ಬರುವಾಗ ನೋಡ್ರಿ, எப்ப நம்ம சந்தோஷம் நினைக்க முடியும்? ಯಾವಾಗ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. கஷ்டம் இருக்கு, ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ, எப்படி நம்ம சந்தோஷிக்க முடியும்? ಸಂತೋಷ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹalleluya. Hallelujah. கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். எப்படி நம்ம சந்தோஷிக்க முடியும்? ಯಾವಾಗ ನಾವು ಸಂತೋಷಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ಆದ್ರೂ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, கவுண்ட் இட் ஆல் ஜாய். ಎಲ್ಲಾ ಸಂತೋಷವನ್ನ ಲೆಕ್ಕಿಸ್ರಿ. எல்லா துக்கத்திலும் எல்லா சந்தோஷம்னு நினைக்க, ಎಲ್ಲಾ ದುಃಖದಲ್ಲಿಯೂ ಸಂತೋಷವಕ್ಕೆ ಗಮನ ಕೊಡ್ರಿ. நீ சந்தோஷிக்க. ನೀನು ಸಂತೋಷಿಸು. அது ஏன் சொல்லிருக்கிறது தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, ஏது நடந்தாலும் ಏನೇ ನಡೆದರೂ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. என் வாழ்க்கையில் இது நடந்துதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ನಡೆದ್ರೆ, இந்த பிரச்சனை வந்துச்சுனா, ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ, இந்த காரியம் வந்துச்சுனா, ಈ ಕಾರ್ಯ ஆண்டவருடைய சித்தம் மூலமாய் தான் வந்திருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಿದೆ. சோ எல்லா கஷ்டத்திலும் ಎಲ್ಲಾ ಕಷ್ಟದಲ್ಲೂ ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நீ சந்தோஷப்படு. ದೇವರ ಚಿತ್ತ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷಿಸಿರಿ. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ನಮಗೆ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಇದ್ರು தேவனால் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் கிடையாது. ದೇವರಿಂದ ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗದ ಕಷ್ಟ ಇಲ್ಲ. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ஆண்டவரே ದೇವರೇ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. இந்த பாடு இருந்தது, ಪ್ರಯಾಸ என்ன நடந்தாலும் ಏನೇ ನಡೆದರೂ உமக்கு நன்றி. ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆ. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சோ அப்ப பாடி இருக்கிறது எதனால்னா, ಫಾದರ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಡಿದೆ ಯಾಕಂದ್ರೆ வேதம் அப்படியே சொல்லி இருக்கிறதுனால. ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சந்தோஷமா இரு. ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ಸಂತೋಷವಾಗಿ, ஏது பிரச்சனை வந்தாலும் ಏನ್ ಸಮಸ್ಯೆ நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು. நீ சந்தோஷப்படு. ನೀನು ಸಂತೋಷಪಡು. தேவன் உன் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை தருவார். ದೇವರು ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಸಂತೋಷವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ சொல்லுவோம், ஆண்டவரே என் டென்ஷன், என் பிரச்சனைகள், ನಮ್ಮ என்னை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் ದುಃಖಪಡಿಸುತ್ತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ஆண்டவரே ದೇವರೇ நான் இந்த நேரத்தில் ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ உன் கரத்தில் கொடுத்துட்டு போகிறேன். ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ நீ சொன்னதுனால நான் செய்கிறேன். ನೀನು ಹೇಳಿದ್ರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. நீ சொன்ன ನೀನು ಹೇಳಿ cast all your burdens on me, ಚಿಂತಾಭಾರವು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ, அதனால நான் போட்டு போகிறேன். ಚಿಂತೆಯನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கொடுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ.
ஆண்டவர் இருக்கிற இந்த நேரத்தில் ದೇವರು ಇರುವಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ உன் பாரத்தை எடுக்கிறதுக்காக, ಭಾರವನ್ನು உன் பாரத்தை சுமக்கிறதுக்காக, ಭಾರವನ್ನು உன் பாரத்தை தீர்க்கிறதுக்காக, ಭಾರವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒரு பிரச்சனைகளை சொல்லி ಒಂದೊಂದು ಸಮಸ್ಯೆ இந்த டென்ஷன் இருக்கிறது, ನನಗೆ இந்த மேல எனக்கு கவலை இருக்கிறது, ಈ ಕಾರ್ಯದ இதுவும் கரத்தில் கொடுக்கிறேன், ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ உன் மேலே ஆக்குற தகப்பனே, ನಿನ್ನ ನೋವ ನನ್ನ ನೋವನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಕೊಡು. நீ எனக்காக விட்டு போயிருக்கிற சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. ನನಗಾಗಿ ನೀನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಸಮಾಧಾನವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. என் பாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ನನ್ನ ಭಾರವನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எல்லாரும் ಎಲ್ಲರೂ எத்தனை பேர் முழங்கால படி போட முடியுமா அத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு சொல்லுவோம், ದೇವರಿಗೆ ಹೇಳೋಣ, இந்த பாரம் இருக்கிறதப்பா, ದೇವರೇ ನನಗೆ ಈ ಭಾರ ಇದೆ, நான் கருத்தில் கொடுக்கிறேப்பா, ಭಾರವನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ. ಕುಟುಂಬದ ಕುರಿತು, ಮಕ್ಕಳ ಕುರಿತು, ಅಥವಾ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಕುರಿತು, ನಮ್ಮ ಕೆಲಸದ ಕುರಿತು ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಮುಂದೆ ಒಪ್ಪಿಸಿರಿ. ಏಕೆಂದರೆ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ತೀರಿಸುವ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಅಪ್ಪ, ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡು ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ನೀನಾಗಿದೆ ಅಪ್ಪ, ನನ್ನ ನಂಬಿಕೆ ನೀನಾಗಿದೆ ಅಪ್ಪ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನಗೆ ಬೇರೆ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನನಗೆ ನೀನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಆಧಾರ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ನೀನೇ ಒಡೆಯನು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆಗೀರಿ. ಸ್ತೋತ್ರ. பாரத்தை போட்டீங்களா? எல்லா ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದೀರಾ? எல்லா டென்ஷன் ஆண்டவர் மேல போட்டுருக்கீங்களா? எல்லா ಟೆನ್ಷನ್ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದೀರಾ? இப்போ உள்ளத்துல சமாதானம் இருக்கா? ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದೆಯಾ? ஹalleluya. ದೇವರೇ, சில நேரத்தில் நம்ம எல்லா டென்ஷனை ஆறுகள் எடுத்து பேசும்போது, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಅನ್ನು ಯಾರ ಹತ್ರ பேசி முடிக்கும் போது ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸುವಾಗ நமக்கு சமாதானம் கிடைக்கும். ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே நம்ம ஆண்டவர் எடுத்து கொடுக்கும்போது, ದೇವರ ಹತ್ರ ಹೇಳುವಾಗ அவர் நித்த சமாதானம் தருவார். ನಿತ್ಯ ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ಆತನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ. யாராவுக்கு பர்த்டே வெட்டிங் டே இருக்கா இந்த வீக்? ಹುಟ್ಟಿದ ದಿನ ಅಥವಾ ಆದ್ಯ ஹalleluya. ಜೂನ್ 1ನೇ ತಾರೀಕು ಅವಳ ಬರ್ತ್ಡೇ. ಅವಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. 3 ವಯಸ್ಸಿಗೆ ಕಾಲಿಡ್ತಿದ್ದಾಳೆ. ದೇವರು ஜீசஸ். ஆதியாக்காக நம்ம பிரேயர் பண்ணுவோம். எல்லாரும் வலக்கர நீட்டி. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியாக்காக ஸ்தோத்திர தகப்பனே, உம் கிருபையால் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆதியாவை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய எதிர்காலத்தை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே உமக்கு